என்ன நானே சமாதானம் படுத்திக்கலான்னு பார்த்தா அதுக்குமே வழி இல்ல. ஏன்னா நம்மளே நொடிஞ்சு போயிருக்க டைம் அது. இப்ப அழகா ஒரு பட்டாம்பூச்சி வண்ணத்தில பறக்கும்போது, அது ஏதோ கடவுள் நம்மகிட்ட வந்து நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன்லன்னு சொன்ன மாதிரியே இருக்கும். எனக்கு எப்போ பட்டாம்பூச்சி பார்த்தாலும் நான் நெனச்சிடுவேன், ஓகே. இங்க இங்க ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தை மாசம் பொறக்கிறது. அதுவே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு நியூ இயர் காட்டிலும் தை 1ஆம் தேதினா அதுதான் கணக்காவே வரும். ஏன்னா மாதத்தோட முதல் மாதமா வர்றதுனால நிறைய புது விஷயங்களுக்கு நம்மளுக்கு அமையிறது வந்து தை மாசத்துல வரும். கூடவே சேர்ந்து பொங்கல் வரும்போது பட் சின்ன வயசுலேருந்து நான் பெருசாக ஃபேமிலியோடு அப்படி நம்ம வச்சு கொண்டாடினது இல்லை. ஆனால் இப்போது எப்போ திருத்தணி ஐயங்கிட்ட போயிட்டு வந்தோன்னா அப்போத்துலேருந்து நிறைய ஃபேமிலிஸ் நம்மளுக்கு அமையிறது. அடுத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் கொண்டாடுறதாகட்டும், அவங்க வீட்டிலேருந்து பிரசாதம் கொடுக்கறதாகட்டும், நானே நிறைய வீட்டில் வந்து பானையெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணி நான் தனியாலாம் எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். பட் வருஷங்கள் கூட கூட ஐயனை பார்த்துட்டு வருஷங்கள் ஆக ஆக அந்த சொந்தங்கள் இருக்குல்ல, அது வந்து நண்பர்கள் மூலியமா பெருசாகிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது துணிலாம் சில பேர் குடுத்து அனுப்புறது, அப்புறம் பொங்கல் அன்னைக்கு நீ எங்க இருக்க? எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகலையா? அப்படின்னு கேட்குறது.